E o que traz a divisão é a vinda de Jesus Cristo. ஒரு பிரிவினை என்னவென்று சொன்னால், பிரிவினையாக எது இருக்குது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. Mas muitos cristãos, eles leem a Bíblia como se fosse o Antigo Testamento uma coisa só. அநேக கிறிஸ்தவர்கள் ஆனால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். Mas isso não é verdade. A vinda de Cristo trouxe uma diferença tremenda, como o dia e a noite, para a humanidade. மனுஷ குலத்திலே பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வித்தியாசத்தைப் போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அப்படிப்பட்டது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. E assim, deve haver uma tremenda diferença nos casamentos do Antigo para o Novo Testamento. அதே போலவே ஒரு பெருத்ததான Uma diferença muito grande. வித்தியாசம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த திருமணத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் நடக்கிற திருமணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தைப் போலவே அது இருக்கிறது. E quando Deus criou Adão e Eva pela primeira vez, ஆதாம் ஏவாளை முதலாக தேவன் அவர்களை உண்டாக்கின பொழுது em Gênesis capítulos 1 e 2, eles os fez um. ஆதியாகமம் முதலாம் இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் இருவரையும் ஒன்றாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். Eles tinham uma comunhão perfeita com Deus e entre si. இருவருக்கும் ஒரு பரிபூர்ணமான ஐக்கியம் தேவனோடு Perfeita. ஒருவர் இருந்தது. Mas aí Satanás veio e já trouxe uma divisão entre eles. வந்து அவர்கள் இருவருக்குள்ளாக ஒரு பிரிவினை அவன் உண்டு பண்ணினான். E essa divisão existe desde Gênesis capítulo 3 até o final do Antigo Testamento. ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து துவங்கி பழைய ஏற்பாட்டு முடியும் அந்த காலகட்டம் வரையிலும் அது தொடர்ந்து நீடிக்கிறதா இருக்கிறது. Você nunca lê sobre um casal no Antigo Testamento que fosse realmente um com o outro, estivesse em unidade. நடந்த எந்த திருமணங்களானாலும் கணவன் மனைவியானாலும் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்ததே இல்லை. Mas Jesus disse a respeito do casamento, குறித்து இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னார். ali em Mateus capítulo 19, versículo 6. 19ஆம் அதிகாரத்திலே விதமாக அவர் சொல்கிறார். Eles 19:6. Eles não são mais dois, அவர்கள் இருவராய் இராமல் eles são um. ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். Esse era o plano original. அவருடைய அநாதி தீர்மானமாய் இருக்கிறது. Mas se você lê o Antigo Testamento, até mesmo sobre os grandes homens de Deus que estavam lá no Antigo Testamento, தாசர்களாய் இருந்த ஜனங்கள் கூட você vai perceber que o casamento deles não era bem assim, não. ஒரு திருமணம் போல் இருந்ததில்லை. Eles brigavam com as esposas, அவரோடு கூட அவர்கள் சண்டையிடுகிறவர்களாய் இருந்தார்கள். muitos deles se divorciavam das esposas, அநேகர் தங்கள் மனைவிகளை தள்ளிவிடுகிறவர்களாய் இருந்தார்கள். e Deus não queria isso. Mas ele permitiu por causa do coração deles que estava duro. அப்படி இருக்க ஒட்டவில்லை. ஆனால் அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமே அப்படியாய் இருக்க நேர்ந்தது. Vocês sabem que eles perguntaram a Jesus ali no versículo 7? வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அப்படியானால் தள்ளுதசீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார். Por que que ele permitiu que eles se divorciassem e dessem o certificado? Ele não comandou, ele não é um mandamento, ele permitiu, é diferente. Por causa da dureza do coração de vocês. Ele nunca comandou isso. அப்படி இருந்ததில்லை. Desde o início, essa não era a vontade de Deus. O que que Jesus disse? Que o coração das pessoas estão duro. ஒவ்வொரு திருமண தம்பதியினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது அவர்கள் இருதயம் கடினப்பட்டு கிடந்தது. Então, marido e mulher brigavam, அது நிமித்தம் அவர்கள் இருவரும் சண்டையிட்டார்கள். eles discutiam entre si, brigavam, ஒருவர் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். e quando ficava muito, muito ruim, também se divorciavam. சீரியஸாய் ஆகிற பட்சத்தில் அவர்கள் இருவரும் பிரிந்து விடுவார்கள். E no Antigo Testamento, algumas pessoas, assim como o Davi ou Abraão, அது மாத்திரமல்லாமல் பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவர் eles tinham mais de uma esposa. தாவீது, ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேல் Eles tinham muitas esposas, não é? ஆகவே Portanto, o casamento no Antigo Testamento ele era muito diferente do nosso padrão hoje. ஒரே ஒரு காரணத்துக்கு hearts of husband and wife were hard. Por alguma razão, os corações dos homens e da mulher eram duros. இயேசு கிறிஸ்து சொன்னார், he has now come to make them E Jesus disse que veio para torná-los um. உண்டாக்கும்படிக்காக அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னார். Então, por que descobrimos hoje que a maioria dos casamentos cristãos Most Christian marriages são exatamente como eram os casamentos no Antigo Testamento? பார்க்கும்போது அநேக Por quê? Por que será isso? கூட பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்த ஜனங்களுடைய திருமணத்துக்கு ஒப்பான திருமணமாக இருக்கிறது.
E eu digo particularmente nos países ocidentais, muitos cristãos são divorciados. அங்கே அநேக திருமணமானவர்கள் தங்கள் விவாகரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். Aqui na Índia a gente não tem tanto divórcio assim entre os cristãos, அவர்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அப்படியாக அதிகமாய் காணப்படாவிட்டாலும் mas não tem comunhão. அவர்கள் மத்தியிலே ஐக்கியம் என்பது கிடையாது. Os corações estão duros e trazem conflitos e divisões. அங்கு அவர்களுக்குள்ளே இருக்கிறதான இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்களுக்குள் வாக்குவாதமும் பிரிவினையும் உண்டாகிவிட்டது. E muitas vezes a única razão pela qual o marido e a mulher permanecem juntos é por causa dos filhos. முறைகளிலே கணவன் மனைவி ஒன்றாக கூடி வாழ்வதனுடைய நோக்கம் எதை பற்றிதான் இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய சமாதானத்திற்கு. Eu quero dizer que todo casamento desse tipo é um casamento do Antigo Testamento. எல்லா திருமணங்களை குறித்து நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் பழைய உடன்படிக்கையின் கீழ் அமைக்கப்பட்ட திருமணங்களாக Mesmo que eles se denominem cristãos, eles não são cristãos da Nova Aliança, são cristãos da Antiga Aliança. கீழ் வாழ்கிறதான திருமணத்தின் கீழ் வாழ்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். Os casamentos da Nova Aliança não são para serem assim, திருமணங்கள் அப்படியாக இருக்கும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. porque o Espírito Santo vem e tira a dureza do seu coração e amolece o seu coração. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய Há uma profecia assim no Antigo Testamento em Ezequiel 36. மிருதுவான இருதயத்தை கொடுக்கிறவராக É importante que vocês entendam essas escrituras. இதை குறித்ததான தீர்க்கதரிசன காரியமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் விதமாக சொல்லுகிறது. Onde o Senhor diz ali, புதிய உடன்படிக்கை என்று வரும் Ezequiel 36, 26. எசேக்கியேல் 36 Vamos ler. Eu vou te dar um coração novo. Eu vou botar um espírito novo em você. உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். E eu vou remover esse coração de pedra. E eu vou te dar um coração macio, de carne. மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். Todas as discussões, brigas, levantar a voz um para o outro, isso tudo é prova de um coração duro. பிரிவினைகள், வாக்குவாதங்கள், கோபங்கள், சண்டைகள் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னவென்று சொன்னால் இருதய கடினத்தின் நிமித்தமே அப்படியே நடக்கிறது. Você pode examinar a sua própria vida. Peça ao Espírito Santo para tirar esse coração duro e te dar o coração mole. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே வரவழைத்து உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்துப் போட்டு நவமான இருதயத்தை உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுக்கும்படியாக கேட்கிறேன். Mas a maioria dos cristãos não faz isso, não é? Eles culpam o parceiro, a culpa é do meu marido, a culpa é da minha esposa. என்னுடைய மனைவியின் மீது தான் பழி இருக்கிறது, கணவன் மீது தான் பழி இருக்கிறது. E essa é a prova de que o coração duro é que você está culpando a outra pessoa. சுமத்துவதற்கு அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமே அப்படி சொல்லியிருக்கிறார்கள். Assim que Adão pecou, o coração dele endureceu. E como é que a gente sabe disso? Imediatamente ele culpou a esposa. Ela é por causa dela que eu pequei. என்னுடைய பாவத்துக்கு முழு காரணம் இவளே என்று சொன்னார். Então, desde aquela época, gente, toda a raça humana segue essa prática. அந்த நாள் முதற்கொண்டு எல்லா மனுஷ வர்க்கமும் இந்த மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். Você culpa seu marido ou sua esposa por alguma coisa? எந்த காரணத்துக்காவது மனைவியாவது கணவனையாவது நீங்கள் குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா? Você levanta a voz, fica com raiva, உங்கள் குரலை கம்புகிறவர்களாக இருக்கிறீர்களா? reclama, resmunga, murmura. நீங்கள் இருக்கிறீர்களா? Você não se divorcia, eu sei, mas eu lamento dizer que o seu casamento ainda é da antiga aliança. Yours is an old covenant marriage. நான் இதை சொல்ல நான் மிகவும் மனம் வருந்துகிறேன். உங்களுடைய திருமணம் பழைய உடன்படிக்கையிலான திருமணங்கள் எல்லாம் இருக்கிறது. Você não entrou no que Jesus comprou para você naquela cruz. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்துக் கொடுத்ததான அந்த சுதந்திரத்திலே நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லை. Isso ocorre porque seu casamento não é um casamento cristão. திருமணமானது கிறிஸ்துவ திருமணமாக இருந்திருக்கவில்லை. A gente chama um casamento de casamento cristão. திருமணம் என்று சொல்லிக் கொண்டால் Perceba, a palavra cristão acabou perdendo seu valor. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இந்த நாட்களிலே மங்கி மறைந்து போய் கொண்டிருக்கிறது. Como a rúpia perdeu seu valor. Ou o real, ou o dólar. நாளடைவிலே அது குறைந்து போகிறது போல. Há 60 anos, ou pelo menos 55 anos, quando eu andava na minha scooter, அல்லது 55 வருடங்களுக்கு முன்பாக eu andava para lá e para cá na minha scooterzinha e eu pagava ali em torno de 80 paisa por 1 litro de gasolina. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நான் 80 Será que você acredita nisso?
É verdade. Eu podia encher 5 litros ali na minha scooter por 4 rúpias. கொடுத்து 5 லிட்டர் உள்ளதான என்னுடைய டேங்கை நான் நிரப்பி விடுவேன். Mas o valor caiu tanto que hoje você tem que pagar 100 vezes mais. ஆனால் இன்றைக்கு 100% 100 மடங்குக்கு மேலாக கொடுக்கும் விதத்தில் நாணயத்தினுடைய மதிப்பு அபரிதமாய் குறைந்து போனது. 100 vezes. Esse é o significado de desvalorizar. குறைந்து போகிற காரியம். E a mesma coisa aconteceu no casamento. Eu me refiro ao significado da palavra, a palavra casamento cristão. A palavra cristão tinha um significado muito elevado nos Atos dos Apóstolos. காலத்திலே நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவன் என்கிற பெயருக்கு அப்பேற்பட்ட ஒரு மதிப்பு இருக்கு. A gente caiu. அது அப்படியே சரிவடைய தொடங்கி Caiu mais de 100 vezes. Caiu mais de 1 milhão de vezes. லட்சக்கணக்கான மடங்கு அது அப்படியே குறைந்து போகிறதா இருக்கு. Deixa eu ler para você aqui o primeiro lugar onde as pessoas foram chamadas de cristãs em Atos. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே Foi ali em Atos 11, 26. அப்போஸ்தலர் Vamos dar uma olhada nesse versículo. 11ஆம் அதிகாரம் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி விதமாக Quem eram chamados cristãos naquela época? அந்த நாட்களிலே யார் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? Os discípulos de Cristo சீஷர்கள் மாத்திரமே eram chamados de cristãos naquela época. வழங்கப்பட்டது. E se você quer saber o que é um discípulo, உங்களுக்கு சீஷர்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். bem, Jesus explica isso ali em Lucas 14. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் விவரித்து காண்பிக்கிறார். Alguém que ama Jesus mais do que seu pai ou sua mãe, mais do que a esposa e os filhos, தன்னுடைய தகப்பனையாவது தாயாவது பிள்ளைகளாவது அதிகமாய் நேசிக்கிறவனா இராமல் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவனே சீஷன். qualquer um que ama um ser humano, mesmo a esposa ou o marido, mais do que Jesus, não é discípulo de Jesus. தன்னுடைய மனைவியை நேசிக்கிறவன் சீஷனா இருக்க மாட்டான். E em segundo lugar, aquele que está disposto a morrer para si mesmo todos os dias. Esse é um discípulo. மறிக்கிறவனாய் சுயத்துக்கு மறிக்கிறவனாய் அவன் இருக்க வேண்டும். அது இரண்டாவது நிபந்தனை. Alguém que ama Jesus mais do que todos os seus bens terrenos, நான் பூமியிலே பெற்றுக்கொண்டிருக்கிறதான எல்லா மற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிறவனே சீஷன். isso tudo está ali em Lucas 14, 26. 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனங்களில் சொல்லப்பட்ட சீஷத்துவத்துக்குரிய இதை நீங்கள் Então, se você cumprir isso, você é um cristão. Mas hoje, quem é cristão? Como eu disse, o preço da rúpia está caindo. ரூபாய் நாணயத்தினுடைய மதிப்பு சரிவடைங்கி இருக்கிறது போல Hoje, uma pessoa nascida numa família cristã se diz cristã. குடும்பத்தில் பிறந்துவிட்டால் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்கள். Não são diferentes de nenhuma outra religião. அவர்கள் மற்ற மதத்தினரை காட்டிலும் எந்த விதத்திலும் அவர்கள் வித்தியாசமாக இருக்கவில்லை. Você vai nas prisões e tem assassinos cristãos, como em qualquer outra religião. சிறைச்சாலைக்கு போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கு இருக்கிறதான கிறிஸ்தவர்களே அதிகம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். Existem bandidos nos negócios, corruptos nos negócios, cristãos como em qualquer outra religião. E tem algumas igrejas que dizem que devemos nascer de novo. ஆனால் ஒரு சில சபைகளிலோ நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். Então eles vão e dizem para alguém: அவர்கள் சொல்லுகிறார்கள் aceite Jesus em seu coração. E aí qualquer um que em 2 minutos fala essas poucas palavras: Senhor, sinto muito pelos meus pecados, acredito que o Senhor morreu por mim. Por favor, entre no meu coração e me perdoe. Não dá nem 2 minutos, 1 minuto. அது 2 நிமிஷம் கூட எடுக்காது, 1 நிமிஷத்துக்குள்ளே முடித்து விடுகிறார்கள். E aí o pastor diz: ok, agora você é cristão. சொல்லுவார், நீ இப்பொழுது கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறார். Você não é como os outros cristãos agora. Você é um cristão nascido de novo. Mas o casamento e o lar desse chamado cristão nascido de novo está tão ruim quanto o de outros cristãos nominais. திருமணத்துக்கு போன திருமணமே இந்த கிறிஸ்துவன் சொல்லிக் கொள்கிறவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதா இருக்கிறது. Então até a palavra nascer de novo também ficou desvalorizada. பிறத்தல் என்றதான காரியம் கூட வெகுவாய் அது மதிப்பு குறைந்து போயிருக்கிறது. Então vamos voltar ao que a Bíblia diz. Os discípulos foram chamados de cristãos. மாத்திரமே அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. E eu não me importo com quem você é, que igreja você frequenta. இருக்கிறோம், எந்த சபைக்கு போகிறோம் என்பது காரியமல்ல. Mesmo que você venha regularmente ao CFC, சிஎஃப்சிக்கு வழக்கமாக நீங்கள் வருகிறவர்களாக இருந்தாலும் você não ama Jesus mais do que qualquer outro ser humano, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன் mais do que a sua esposa, seu marido, então você não é discípulo. உன்னுடைய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அதை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்காத பட்சத்தில்
Em segundo lugar, isso aqui é mais difícil, se você não ama Jesus mais do que você mesmo. Se o seu orgulho, se a sua dignidade ficam feridos quando alguém fica com raiva de você, e você fica chateado porque sente que a sua esposa não está te respeitando como deveria, ou seu marido não está te tratando da maneira como você esperava, e você fica com raiva, a maneira que você acha que você tem que ser tratado, você fica com raiva e começa a usar palavras fortes. Deixa eu te dizer que o que nenhum outro pregador vai dizer. Qualquer que seja o tipo de cristão desvalorizado que você seja, você não é um discípulo de Jesus. E você não vai conseguir ter um casamento cristão. Você pode ter um casamento aí, tipo o Antigo Testamento, duas pessoas de coração duro. E você pode saber, ter conhecimento mais do que qualquer outras denominações. Mas isso está tudo no intelecto, na cabeça. O coração ainda está duro. Terceiro, se você não ama Jesus mais do que todos os seus bens terrenos, então você não é um discípulo. Você pode ter uma reputação na igreja. Ser um pastor, um presbítero, um diácono, qualquer coisa. Mas você não é discípulo. Os discípulos foram chamados de cristãos. E quando os discípulos se reúnem, eles têm um casamento cristão. Esse é o único tipo de casamento que pode ser chamado de casamento cristão. Como eu contei sobre a desvalorização da rúpia, mesma maneira. Então a palavra discípulo também está desvalorizada. Eles querem ter um casamento cristão, vocês ou ele ou alguém quer ter um casamento cristão, ele tem que ser primeiro um discípulo, individualmente. E é por isso que eu vou te dizer, não é que seja difícil, é impossível viver essa vida. Não é difícil, gente, é impossível viver a vida. É por isso que você precisa do Espírito Santo. Enquanto você achar que é difícil, você vai continuar se esforçando. E é isso que algumas pessoas fazem. Elas dizem, sim, eu quero ter um pouco disso no meu casamento. Quando chegar o dia em sua vida, você descobrir que é impossível, então você vai buscar os poderes do Espírito Santo. E aí você vai ter um casamento cristão. Só assim. Esse é sempre o caminho de Deus. No Antigo Testamento, Deus disse a Abraão, eu vou te dar um filho, por meio de quem eu vou abençoar o mundo inteiro. E aí, primeiro ele tentou sozinho. Pegou a escrava e gerou um filho chamado Ismael. E ele disse, Senhor, por favor, que esse seja o filho. Não, disse, essa aí é você tentando sozinho. Isso não vai funcionar. Finalmente chegou o ponto que marido e mulher não podiam ter filhos. Era impossível. Aí Deus disse, agora eu vou te dar. E aí veio a promessa, o Isaac. A mesma coisa Jesus ensinou aos discípulos do Novo Testamento. É o último milagre que ele fez. Diz que todos os discípulos saíam para pescar. Jesus disse, tenta aí, vai lá. Vocês são todos pescadores experientes. Vamos lá. 7, 8 horas, nada de peixe. Chegaram no fim da energia deles. E aí disseram, é impossível.
No começo eles ainda diziam assim, ah não, tá ficando difícil. கொஞ்சம் காலம் ஆனபோது அது மிகவும் É, tá ficando bem difícil. Aí quando chegou 5, 6 horas da manhã, காலை விடியற்காலை 5 மணிக்கு finalmente eles disseram, é impossível. Impossível. இயேசுக்கு சம மத்தியில் வந்தார். Aí foi aí que Jesus veio. தங்கள் முழு ஜீவியத்திலும் பெற்றிராத அளவு E aí encheu o barco dele com mais peixe que eles conseguiam carregar a vida inteira. message for your marriage. E essa é a mesma mensagem para o teu casamento. என்று கொடுக்கப்படுகிறது. As long as you Contanto que você está pensando que um pouquinho mais de esforço, um pouquinho mais de luta, a gente consegue ter um casamento melhor, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் இதை செய்யலாம் முயற்சிக்கலாம் என்று சொல்லி நினைப்பாய் என்று சொன்னார். கடினமான திருமணம் தான் இருக்கும். você não consegue mudar o seu coração duro. Não importa que você tente muito. இருதய கடினத்தை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. Mas se você ler Ezequiel, diz o Senhor, eu vou te dar um coração mole. புத்தகத்திலே நான் வாசித்தபடி நான் உங்களுக்கு சதையான இருதயத்தை தருவேன். When a person becomes desperate, E é quando uma pessoa fica desesperada e diz, Senhor, eu estou desesperado para ter um casamento. Que eu quero muito, Senhor, me ajuda. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில புது உடன்படிக்கை Quando a dureza vai embora, தேவையென்றுதான் ஆதங்க நிலைமைக்கு hardness is gone. quando as queixas, as reclamações, a raiva, a amargura desaparecem. கோபமும் கசப்பும் Desaparecem. எல்லாம் அவனை விட்டு கடந்து போகும். 365 days of a year, 365 dias por ano, você não levanta mais a voz. வருஷம் முழுவதும் என்னுடைய கணவனுக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக என் குரலை நான் உயர்த்தி பேச மாட்டேன் என்று say that is impossible. Você acha que isso é impossível? சொல்லுகிறீர்களா அது நடவாத காரியம் என்று சொல்லி you know what Jesus Sabe o que disse Jesus uma vez? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? Things that are As coisas que são impossíveis aos homens são possíveis para Deus. அது எல்லாம் தேவனால் கூடும் என்று சொன்னார். see that. Então veja isso. Ali em Marcos 10, 27. மார்க்கு 10 அதிகாரம் 27 வசனம். In other words of Jesus, São as palavras de Jesus. சொன்ன வார்த்தைகள். is it possible to have such a É possível ter um casamento assim? Onde 365 dias por ano seu coração é suave, leve e não duro? வாழ்க்கையா 365 நாட்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சாத்தியம்தானா? É possível que o meu amigo Ambu aqui e o Mano tenham um casamento assim? அன்பு சகோதரனுக்கும் சகோதரி மனோரஞ்சனுக்கும் இந்த வாழ்க்கை சாத்தியம்தானா? their own effort? Men, it is impossible. Com o esforço dos homens é impossível. கூடாத காரியம். Mas não com Deus. Todas as coisas são possíveis para Deus. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. That is the most important. Essa é a coisa mais importante que vocês devem reconhecer. இந்த முக்கியமான காரியத்தை தான் தங்கள் ஜீவியத்திலே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Say, Lord, Dizer, Senhor, we want a new covenant Christian man. ஆண்டவரே புது a gente quer um casamento cristão, nova aliança. Não aqueles do Antigo Testamento. திருமண வாழ்க்கை அல்ல. Like a marriage, O tipo de casamento onde Jesus disse, é como se o pai e o filho fossem um. கணவன் மனைவி O marido e mulher sejam um. ஒன்றான திருமண வாழ்க்கை என்பது கணவன் மனைவியாய் ஒன்றாய் இருக்கிற வாழ்க்கை கொற்பான வாழ்க்கை. you know, there's a picture used. Sabe, tem uma imagem usada sobre o casamento no Novo Testamento பட்டியல பிரயோகிக்கப்படாத சித்திரம் போன்ற காரியங்கள் புது உடன்படிக்கை திருமணத்தை குறித்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. que não foi nunca usada ali no Velho Testamento. பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் ஒரு பத்திரத்திலே கையொப்பமிடுவார்கள், திருமணம் முடிந்து போகிறது. அவர்கள் இருவரும் ஒன்றாய் கூடி வாழ்வார்கள். But in the New Testament, No Antigo Testamento eles assinavam um certificado e se casavam e moravam juntos. எபேசியர் 5 Mas no Novo Testamento, diz aqui em Efésios 5, que o relacionamento entre marido e esposa é como cabeça e o corpo. Cabeça e corpo, uma união. Versículo 28. Os maridos devem amar sua esposa como amam seu próprio corpo. சொந்த சரீரங்களாக பாவித்தவர்கள் அன்பு கூற வேண்டும். O marido é a cabeça e a esposa é o corpo. கணவனாய் இருக்கிற புருஷனாய் இருக்கிறவன் தலையா இருக்கிறான். Wife is the body. மனைவியானவள் சரீரமாக இருக்கிறான். Nunca é possível isso num casamento de antiga aliança. சாத்தியமாய் இருந்தது. Isso só é possível se o Espírito Santo encher o marido e a mulher. கணவன் மனைவியின் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது மாத்திரமே இந்த வாழ்க்கை சாத்தியமாய் இருக்கும். Quando eles são humildes o suficiente e desejam realmente ter esse tipo de casamento. அவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு சாத்தியமாகும். Pense na sua cabeça e no seu corpo. இருக்கிற தலையை நினைத்து பாருங்கள். Eles brigam entre si? Eles ficam brigando um com o outro? Não. O corpo está feliz que tem a cabeça. E a cabeça está feliz que tem o corpo. சந்தோஷமுள்ளதா இருக்கிறது, சரீரமான தலையை குறித்து சந்தோஷமுள்ளதா இருக்கிறது. Eles nunca brigam. Sabe, minha mão nunca deu uma tapa na minha cara. ஒரு காலம் என்னுடைய முகத்தில் அப்படி அடித்துக் கொள்வது. Never. ஒரு காலம் Não. அடித்துக் கொள்வது. Você diz, sério? உண்மையாகவா? never slapped your face. E você? Sua mão já bateu na sua cara? அடித்ததுதான் Isso é a cabeça e o corpo. Corpo e cabeça. தலைக்கும் சரீரத்துக்கும் உள்ள
é a imagem do Novo Testamento sobre marido e mulher. இதுதான் புதிய உடன்படிக்கையிலே கணவன் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட சித்திரமாக இருக்கிறது. Você consegue tentar por si mesmo. Você pode tentar, mas não vai ter sucesso. Quando você disser assim, é impossível, me enche com o teu Espírito Santo. Clamar assim, பரிசுத்த ஆவியினால் நிரப்புமான். என் மீது todos os dias. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எங்களை நிரப்புமான். Pai, me dá o poder de morrer para mim mesmo. சுயத்துக்கு மறிக்கிற ஒரு வாழ்க்கை. Poder de te amar mais do que qualquer coisa. இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் உம்மை அதிகமாக நேசிக்கிற வாழ்க்கை. Aí Deus dá o Espírito Santo àqueles que têm sede. Quem quer. Ele só dá para quem quer. Eu digo por que muitos de vocês não experimentam esse tipo de casamento. Porque você ainda acredita na mentira do diabo de que dá para melhorar. Ah, tá ruim assim, mas dá para melhorar. Vai ser sempre assim, a briga, um conflito, um esforço. E aí o marido vai dizer, com uma esposa assim, como é que eu vou conseguir ter paz? கணவனோடு கூட எப்படி சமாதானமான ஒரு வாழ்க்கை செய்யப்படுவது குடும்பத்தில் என்று சொல்லிக் கொள்வான் மனைவி. E a esposa vai dizer com muita paz no coração que desde que vocês culpem um ao outro e não acreditem que Deus pode fazer milagre. குற்றப்படுத்தி தேவனை நீங்கள் விசுவாசிக்காத பட்சத்தில் Deixa eu dizer uma coisa bem triste aqui, gente. கவலையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். Que mesmo depois de ouvir essa mensagem, இந்த செய்தியை கேட்ட பிறகும் நாளைக்கும் நீங்கள் அப்படித்தான் இருக்க. você vai ser o mesmo amanhã e pro resto da vida. ஆனால் உங்களில் E se algum de vocês levam essa mensagem a sério, வெகு சிரத்தையாக நீங்கள் கைக்கொள்வீர்கள். então digam, Senhor, eu reconheço que o meu casamento tem sido assim até agora. Eu realmente quero ter um casamento cristão a partir de agora. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து Algo diferente, algo que onde eu e minha esposa somos diferentes, né? Uma cabeça e o corpo, como Cristo e a igreja. தலைக்கும் பூமியாக சொல்லப்பட்டபடி கணவன் மனைவியாக நாங்கள் அப்படி இருக்க வேண்டும். Então, assim como Jesus é o cabeça da igreja, சபையும் கிறிஸ்துவும் இருக்கிறது போல da mesma maneira, eu quero ter um casamento assim, eu quero que seja assim entre eu e minha esposa. இப்படியாக கணவன் Então, மனைவி ஒன்றாக நாம் இருக்க முடியும். quando temos que amar uns aos outros, ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிற காரியம் வரும்போது não é apenas o marido que deve amar a esposa como Cristo amou a igreja. Isso está escrito aqui. சபையை நேசித்தது போலவே கணவன் மாத்திரம் மனைவியை நேசிக்க வேண்டும் என்ற காரியம் அல்ல. O marido deve realmente amar a esposa como Cristo amou a igreja. எபேசியர் 5:20 E ele fala isso claramente aqui em Efésios 5:25. தங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் கிறிஸ்துவும் அப்படியாக சபையில் அன்பு கூர்ந்தது போல என்று சொல்லி. Mas você sabe que a Bíblia também diz que a esposa deve amar o marido como Cristo amou a அது போலவே மனைவியானவளும் igreja. நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கூட வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரியுமா? Muitas pessoas não sabem essa parte desse versículo, né? E tá ali em João 13, hein? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். É o versículo 34. Um novo mandamento eu te dou. Eu vos dou. Que vocês se amem, esposa e marido, como eu amei vocês. நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பு கூறுவர்களாக இருப்பது Então o marido deve amar a esposa, como Cristo amou a igreja. போலவே கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். E a esposa deve amar o marido, como அது போலவே Cristo amou a igreja também. கணவனை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். João 13:34 é muito claro. யோவான் 13 Ambos têm que ser como Cristo. Ambos. இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ரெண்டு பேரும் O marido deve ser como Cristo e a esposa deve ser como Cristo. கிறிஸ்துவை போல இருக்க முடியும். மனைவியானவள் கிறிஸ்துவை போல இருக்க முடியும். Então, quando a gente pensa no amor de Cristo, o que a gente vê ali? கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது அங்கே நாம் என்னத்தை காண்கிறோம்? No amor de Jesus, teve uma cruz na qual ele morreu. இதுதான் ஒரு காரியம். அங்கே ஒரு சிலுவை இருக்கிறது. அதிலே அவர் மரித்தவராக இருந்தார். Ele não apenas nos disse do céu, ah, eu te amo, aqui do céu. உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். Que nem os psicólogos cristãos dizem às pessoas, vai lá e diz eu te amo. Fica repetindo isso várias vezes. ரீதியிலே அநேகர் இப்படியாக சொல்லுகிறார்கள். Liga várias vezes durante o dia para sua esposa e diga que ama. Não foi isso que Jesus fez, isso é psicologia humana. மனோதத்துவ காரியங்கள். Depois tem outras pessoas que dizem, ah, vai lá, dá muitos presentes para sua esposa, para seu marido. நீங்க gift கொடுத்து கொண்டே இருங்கள். அப்போது
e elas vão se sentir felizes. ஆனால் பரலோகத்தில் Jesus não mandou presente do céu. Just say, I love you, I love you, I love you. Ele não ficou repetindo, eu te amo, eu te amo, eu te amo. வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். His love was shown. O amor dele foi mostrado na morte dele. மரித்தது நிமித்தம் அவருடைய அன்பு Died to him. Ele morreu para ele mesmo. His love for me. அவர் Foi assim que ele provou o amor dele para mim. அவருடைய அன்பு நமக்கு விளக்கப்பட்டது. Esse é o amor cristão. கிறிஸ்துவ திருமணம் That leads to a Christian marriage. E isso é que leva para um casamento cristão. நேராக நடத்தும். Most people's understanding of O love entendimento da maioria das pessoas de amor vem do cinema, vem de Hollywood. அன்பை மாத்திரமே அநேக ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். all those Todas aquelas canções, comédia romântica e tudo mais. பட்ட பாடல்கள் what you don't know O que você não entende é que aqueles atores e atrizes que cantam aquelas canções são todos divorciados. A grande maioria abandonou suas esposas, se casaram com outra pessoa. அநேகர் திரைப்படங்களிலே தங்கள் மனைவிகளையும் கணவன்களையும் E eles estão cantando assim só para ganhar dinheiro mesmo. அவர்கள் É isso. காரணத்துக்காகவே அப்படியே பாடுகிறார்கள். Então não se deixe enganar por isso. காரியங்கள் நிமித்தம் நீங்கள் ஏமாந்து விடுங்கள். O verdadeiro amor está em Jesus Cristo. மெய்யான அன்பு இயேசுவில் மாத்திரமே இருக்கிறது. O amor por ele, quando ele se entregou numa cruz e morreu. செலுத்தப்பட்ட அந்த அன்புக்கு சிலுவை காரணமாக இருக்கு. அவர் மரித்தார். Então esse é um versículo maravilhoso que escolheram aqui. அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த வசனம் மிகவும் அற்புதமான ஒரு வசனம். that reconciled them both in one body to God through the cross. He put to death the enemy. Que para se reconciliar பகையாய் நின்ற ambos com Deus, அவர் சிலுவையினால் através da cruz, ele matou a inimizade entre nós. E quando Jesus morreu, aquela inimizade na carne foi morta. A dureza de ficar chateado, de ficar irritado e se brigar. Aquela dureza egoísta que fazem eles brigar, buscando seu próprio interesse e não pensando no outro. காரியங்களை அவர் கொண்டார் சிலுவையில். Act selfishly towards the husband and Aquele egoísmo அதாவது கணவனிடத்திலிருந்தாவது சுயநலத்தோடு நடக்கிற அந்த காரியத்திலே அவர் சிலுவையில் only thinks of your need and not só pensa no seu interesse e não na necessidade da outra pessoa. யோசித்து பார்த்து பிறனுடைய நலத்தை யோசிக்காத வாழ்க்கை அவர் சிலுவையில் கொண்டார். Jesus matou aquilo na cruz, சிலுவையில் அவர் மரித்த போது இவை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் so that கொண்டார். we can para que a gente possa se tornar um corpo de verdade, marido e mulher. இருதிருத்தார் ஒன்றாய் மாற முடியும். husband and wife. கணவன் மனைவியாய். So that is the Então essa é a primeira coisa. முதல் காரியம். that is what É isso que eu quero dizer a vocês dois. உங்கள் ரெண்டு பேருக்கும் இதைதான் நாங்கள் சொல்லுகிறோம். between both of you there must Entre vocês dois, sempre vai ter uma cruz na qual vocês têm que morrer. சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். you must die to yourself. E vocês têm que morrer para si mesmo, ஒருவரோடு num relacionamento um com o outro. உங்களுடைய உறவிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் மரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Second thing, A segunda coisa é que o amor de Jesus por mim tinha um perdão constante. இரண்டாவது இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே காண்பித்ததான அன்புக்கு இரண்டாவது ஒரு காரணம் ஒரு தொடர்ச்சியான மன்னிக்கிற சுபாவம். all of you who are believers can say that. Todos vocês que são crentes podem dizer isso. எத்தனை விசுவாசிகள் அப்படி நீங்கள் சொல்ல முடியும்? Did Jesus ever get tired of forgiving you? Jesus já se cansou de perdoar você alguma vez? மன்னிக்கிறதுக்கு அவர் சோர்ந்து போயிருக்கிறாரா? Did he ever say you asked me forgiveness 1,000 times? No more. Você já me pediu perdão 1000 vezes, já parou aqui. மன்னிக்க மாட்டேன் என்று எப்போதாவது சொன்னதுண்டா? Existe um perdão infinito no amor de Jesus. இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே காட்டின அந்த அன்புக்கு காரணம் முடிவில்லாத அவருடைய மன்னிப்பு. Portanto, se marido e mulher devem amar um ao outro como Cristo amou, மனைவியாக கிறிஸ்து நேசித்த போல ஒருவரை நேசிக்கும் பொழுது então tem que haver esse perdão sem fim. ஒருவரோடு ஒரு முடிவில்லாத மன்னிக்கிற சுபாவமுடையவர்களாய் நாம் இருக்கோம். Any number of times. Qualquer número de vezes. 7 vezes por dia. நாளைக்கு 7 முறையாவது Ou 70 vezes por dia. 7 times a day. 7-70 முறையாவது கூட நாம் மன்னிக்க முடியும். Seja rápido em pedir perdão. உடனடியாக மன்னிப்பு கேட்கிறதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். Seja rápido em perdoar. முந்திக் கொள்ளுங்கள். Uma pessoa de coração mole vai fazer isso facilmente. சரியான உடையவர்களாக இருக்கார்கள் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்பார்கள். Quando seu coração está duro, கடினப்பட்டு போயிருக்க você não consegue pedir perdão. மன்னிப்பு கேட்க மாட்டோம். And when your heart is hard, E quando seu coração está duro, இருக்குமானால் the other person se a outra pessoa pede perdão, você não demonstra o seu perdão. மற்றவர் வந்து நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பை நாம் கொடுக்க மாட்டோம், காட்ட you மாட்டோம். don't talk to that. Você não fala com essa pessoa. நாம் பேச Show மாட்டோம். that you're angry. Você mostra que está com raiva. காட்டுங்கள். என் அன்பு சகோதரர், Meus irmãos e irmãs, por que vocês vão querer viver para sempre num casamento de antiga aliança? இனியும் நீங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும். You know that Jesus has come. Você sabe por que Jesus veio? கிறிஸ்து வந்திருக்கிறார். Sabe por que ele mandou o Espírito Santo? ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். In the Old Testament, Você está vivendo no Antigo Testamento. வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Por quê? Entra na nova aliança. வாழ்க்கைக்குள் பிரவேசித்து விடுங்கள்.
Perdoem uns aos outros. Forgive one another. ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னியுங்கள். Number 3. மூன்றாவது E número 3, In the love of no amor de Jesus por mim, ele estava sempre pronto para me servir. ready to serve me. என்னிடத்துல காட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கு இன்னொரு காரியம் உண்டு. மூன்றாவது காரியம், E eu disse, ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்கிறவர்களா நாம் He said, I did not eu não vim aqui para ser servido. come here to serve. Eu vim aqui para servir. ஊழியம் கொள்ளும்படி நான் வராமல் ஊழியம் செய்யவே நான் வந்தேன் என்று சொன்னார். Indian culture is always Na cultura indiana, a esposa deve servir ao marido. Isso não é cultura cristã. சேவித்து பணிவிடை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. Não tem nada a ver com cultura cristã. Cultura cristã, um serve ao outro. கிறிஸ்துவ கலாச்சாரத்திலே நாம் பார்க்கிறோம், இருவரும் ஒருவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருப்பார். Jesus lavou os pés do discípulo no último dia da sua vida aqui na terra. கடைசி நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறவராக இருந்தார். Ele estava servindo. ஓயாமல் அவர் பணிவிடை செய்கிறவராக இருந்தார். That's how he showed his love for us. E foi assim que ele mostrou o amor dele pela gente. நம்மிடத்திலே நம்முடைய அன்பை அவர் காண்பித்தார். Dying for us அவர் நமக்காக மரித்தார், Morrendo por nós, நம்மை அவர் மன்னித்தார், and serving. perdoando e servindo. நமக்காக பணிவிடை செய்கிறவராக இருந்தார். அது ஒரு காலம் நின்று Ele nunca parou de fazer isso. Of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அது ஒரு காலம் நின்று போகாது. So, my dear E, brother, através do poder do Espírito Santo, meus queridos irmãos e irmãs, vocês podem ter um casamento assim. நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருமண வாழ்க்கையுடைய have a tremendous Você tem um tremendo privilégio de ouvir essas verdades aqui na CFC. இந்த சிஎஃப்சிலே இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான சத்தியத்தை கேட்க நீங்க யாரும் சாத்தியப்பட்ட Você não precisa viver como esses casamentos da antiga aliança que vemos entre os chamados cristãos nascidos de novo. நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பழைய உடன்படிக்கையின் கீழான திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களைப் போல நீங்கள் வாழ தேவையில்லை. you don't even have to Você nem precisa ter esses casamentos de antiga aliança que todas as pessoas do CFC têm. கிறிஸ்துவ ஐக்கிய சபையிலே மாத்திரம் இப்படிப்பட்டதான திருமணம் உண்டு என்று சொல்லி நம்புகிற வாழ்க்கை கூட நீங்கள் செய்ய தேவையில்லை. be different. Seja diferente. Be different. Seja diferente. Seja um exemplo. Não despreze os outros. பார்க்க தேவையில்லை. Não diga, Senhor, obrigado porque meu casamento é melhor do que os outros. Não. உங்களுடைய திருமணத்தை காட்டிலும் எனக்கு ஒரு மேன்மையான திருமணம் உண்டு என்று சொல்லிக்கொள்ள வேண்டாம். You're not Você não está vivendo uma vida de casado para mostrar às outras pessoas que você está vivendo, você está vivendo isso para a glória de Deus. உங்களுக்காகவே இந்த திருமண வாழ்க்கையை வாழ்கிறீர்களா அல்லாமல் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியா அந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் செய்வதில்லை. not to show other people what a Portanto, não mostre às pessoas que casamento feliz você tem, não fica se exibindo. மற்றவர்களுக்கு காட்டும்படிக்காக வாழ்வதில்லை. but so that the devil cannot Você está vivendo isso para que o diabo não tenha nada para te acusar diante de Deus, இந்த இரண்டு dizendo que você tem um casamento inútil entre dois cristãos. பிரயோஜனமில்லாத திருமண வாழ்க்கை என்ன ஒரு திருமண வாழ்க்கை என்று சொல்லி தேவனிடத்தில் நம்மை குறித்து குற்றம் பிடிக்கிறவனாக இருக்கக்கூடாது. பிசாசானவன். I'm always concerned about that. அதை குறித்து எப்போது நான் கரிசனை Eu உள்ளவனாக estou sempre preocupado com isso. Eu não quero que o diabo diga nada sobre mim ou sobre meu casamento. என்னை குறித்தும் என்னுடைய திருமணத்தை குறித்தும் ஒரு காரியத்தில் ஆகிலும் அவன் என்னை குற்றம் பிடிக்க அதுபடி நான் வாழவில்லை. Eu não me importo o quanto eu tenho que morrer. எவ்வளவாய் நான் அதற்காக நான் ஈடு கொடுத்தாலும் பரவாயில்லை. How much I'm willing to die to myself. Quanto eu tenho que estar disposto a morrer para mim mesmo. I'm willing. Eu estou disposto. நான் மனதாக இருக்கிறேன். I hope this will be a Espero que seja um novo dia em muitos casamentos. இந்த நாளிலே அநேகருடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். let us bow our heads. Vou inclinar a cabeça em oração, gente. நாம் ஜெபம் பண்ணுவோம். Have you heard something impossible? Será que vocês já ouviram algo impossível? இது சாத்தியமல்ல, நடக்காதது என்று சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? Good. நல்லது. Then you're ready. Bem, que bom. Então você está pronto. Se você crê que é impossível, você está pronto. உங்களுடைய வாழ்க்கையில் Agora você só precisa acreditar que Deus vai fazer um milagre na tua vida. என்பதை நீங்கள் விசுவாசிக்க You must have a thirst to be filled with the Holy Spirit. Você tem que ser primeiro ser cheio do Espírito Santo. ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதான காரியத்தை ஒரு தாகம் உங்களுக்கு வேண்டும். I pray a thirst will start in your heart today. E eu oro para que Married life. essa sede no seu coração வாழ்வதற்கு ஏதுவான é de que você seja cheio do Espírito Santo. That thirst will never die. Que essa sede nunca morra, até que você realmente veja isso no seu casamento. அந்த நாள் வரைக்கும் அந்த தாகம் உங்களை விட்டு ஒரு காலம் ஓய்ந்து போகாது. Heavenly Father, Meu Pai do céu, பிதாவே, pray that this a gente ora para que isso se aplique a todos os casamentos a partir de hoje. வாழ்க்கை அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Para que a gente ore em nome de Jesus. Amém.